ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யலான்றதையும் அதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு இஞ்சி ஊறுகாய் செய்வதற்கு 1 kg போல இஞ்சி எடுத்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய தோல் எல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இஞ்சியோட தோல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை வதக்கிட்டு அரைக்கதான் போறோம். நாங்க கொஞ்சம் பெரிய பீஸா போட்டா கூட பரவாயில்ல, ரொம்ப பொடியா கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இது வதக்கிறதுக்காக மட்டும்தான் ஆயில் சேர்க்கணும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது கூட நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சியில பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, டி, இரும்பு சத்து, கால்சியம், துத்தநாகம், நிறைய சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்கு. நம்ம இந்த இஞ்சியை எடுத்துக்கும் போது நல்ல டைஜஷன் ஆகும். ஸோ இப்போ இஞ்சியை சேர்த்துட்டோம் பாருங்க. இது நல்ல நீங்க இஞ்சியை சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. ஹை ஃபிளேம்ல வைக்காதீங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அதை வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சியை நம்ம டெய்லி உணவோடு எடுத்துக்கும் போது நல்ல மூட்டு வலியும் கியூர் ஆகும். இந்த மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்கவங்களா இதை எடுத்துக்கும் போது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பெண்களுக்கும் இந்த மாதவிடாய் டைம்ல ஏற்படக்கூடிய அந்த வலி அதுவும் சரியாகிறதுக்கு இந்த இஞ்சி ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட்டா இருக்கும். ஸோ பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இப்போ இது கூட நம்ம புளி சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 1 kg இஞ்சிக்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அதையும் இதோட சேர்த்து கொஞ்சமா வதக்கிக்கோங்க. லைட்டா வதக்குனீங்கன்னா போதும் புளி சேர்த்ததுக்கு அப்புறம். ஸோ நம்ம இஞ்சி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அது ஒரு காரல் தன்மையா இருக்கும். காரல் தன்மையா லைட்டான கசப்பு தன்மையா இருக்கும். ஸோ நம்ம இந்த புளி சேர்க்கலன்னா அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ புளி சேர்த்து வதக்கிட்டோம். இது கூடவே நம்ம தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப கல்லுப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட்லி சமையலுக்கு கல்லுப்பே சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ கல்லுப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இஞ்சியில பாத்தீங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகுறது மட்டும் இல்லை, கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ இது நல்லா வதக்கிட்டோம். அதை ஆற வச்சிடலாம். இன்னொரு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா அந்த மீடியம் ஃபிளேம்ல இல்லை, நீங்க இப்போ லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. ஃபுல்லா ஸ்டவோட ஃபிளேமை குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு நீங்க கடுகு சேர்த்து அது வடிக்கிற பதம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப தீய விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்காது ஊறுகாயோட டேஸ்ட். இப்ப பாருங்க, இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். இஞ்சியும் நல்லா ஆற வச்சுட்டோம். ஸோ இது கூடவே நீங்க 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த வறுத்த பவுடரே இருக்கு, அதனால நாங்க செய்யல. ஸோ இஞ்சியும் இந்த அளவுக்கு பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாவும் அரைக்க வேண்டாம், லைட்டான கொரகொரப்பான பதத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க கடுகு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் வெந்தயம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் கடுகோட சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 250 ml போல ஆயில் சேர்க்கிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஊறுகானாவே ஆயில் எக்ஸ்ட்ராவா சேர்க்கிறோம். ஸோ நம்ம இப்போ கம்மியான அளவு தான் ஆயில் சேர்த்துருக்கோம். கடுகு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது வெடிக்கட்டும். அது வெடிச்சதும் நீங்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து அந்த உளுந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நீங்க ஸ்டவ் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்றோம். ஸோ இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருந்தா அந்த பொடியை நம்ம சேர்க்கணும். நீங்க அப்படியே சேர்த்துட்டீங்கன்னா கறிக்கிடும், தீஞ்ச வாசனை மாதிரி வந்துடும். ஊறுகாவும் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்க கடுகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வெந்தயம் பொடிச்சு வச்சிருந்தா பொடியும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தய பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, கடுகு பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெந்தய பொடி அதிகமான அளவு சேர்த்துட்டீங்கன்னா ஊறுகாய் கசப்பாயிடும். ஸோ நம்ம 1 kg அளவுக்கு இது கரெக்டா இருக்கும். நீங்க வேணும்னா கூட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வெந்தய பொடியை. இப்போ இந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான அளவு எடுத்துக்க கூடாது, குறைவான அளவு எடுத்துக்கும் போது அது நிறைவான ஆரோக்கியமா நமக்கு இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க. இது கூடவே நம்ம பெருங்காய பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுவாச பிரச்சனை இருக்கவங்களாம் கூட இந்த இஞ்சி எடுத்துக்கும் போது நல்லா அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். வீசிங் இருக்கவங்களும் இந்த இஞ்சியை ரெகுலரா எடுத்துக்கும் போது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற மாதிரி இந்த இஞ்சியை நம்ம சமையலோட வாசத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்தா அந்த இஞ்சி பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். குறைவான அளவு நம்ம இஞ்சியை ரெகுலரா எடுத்துக்கும் போது நிறைவான பலனை நம்ம பெறலாம்.
இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க அரைச்சி இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நம்ம சேர்த்த அந்த மிளகாய் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த இஞ்சி எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகிறதோடு மட்டுமல்ல, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம சுவாச பிரச்சனைகளையும் சரி பண்ணும். நம்ம உடல் தசைகள் எல்லாம் நல்லா வலுப்பெறுவதற்கு இஞ்சி ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ நல்லா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்க, இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் நல்லா வந்து அந்த சேர்த்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த ஊறுகாய் ரெடி பண்ணிட்டு உடனே நீங்க சாப்பிட்றத விட ஒரு 2 நாள் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தேவைன்னா நீங்க கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம் நீங்க பார்த்துட்டு. ஊறுகால நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராவா சேர்க்கும் போது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ நீங்க இதை வெளியில வச்சு நீங்க 1 மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஊறுகாய் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த இஞ்சியை நம்ம அளவோடு எடுத்து வளமோடு வாழலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த இஞ்சி ஊறுகாவை நீங்களும் இந்த அளவுகளோட இந்த மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.